வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுமதி, ஈரானின் எதிர்பாராத நகர்வு. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தகவல். ஈரான் போர், அமெரிக்காவின் நீண்ட தூர துல்லிய ஏவுகணைகளின் கையிருப்பு பெரும் சரிவு. போர் நிறுத்த காலத்தில் ராணுவ பலத்தை பெருக்கிய ஈரான் பேச்சுவார்த்தை தோற்றால் மீண்டும் போருக்கு தயார் என்று எச்சரிக்கை. காசாவிலிருந்து படைகளை முன்கூட்டியே திரும்பப் பெற முடியாது, பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். இஸ்ரேல் லெபனான் 7வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை ரோமில் தொடக்கம், அமெரிக்கா ஏற்பாடு. மெக்சிகோ பயணத்துடன் தொடர்புடைய சைக்ளோபோரிசியாஸ் ஒட்டுண்ணி தொற்று இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் பரவல். இன்னும் வரலாறு காணாத வெப்பம் ஏற்படவில்லை, எல்னினோ உருவான பின் தீவிரமடையும் என்று எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் ஐரோப்பிய நாடுகளை பங்கேற்க அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்தை மீட்டெடுக்க இந்த நடவடிக்கை ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. முன்னதாக இத்தகைய நடவடிக்கைகளில் வெளிநாடுகளின் தலையீட்டை அடியோடு எதிர்த்து வந்த ஈரான் தற்போது தனது கடுமையான நிலைப்பாட்டை தளர்த்தியுள்ளதாக தூதரக வட்டாரங்கள் கூறுகின்றன. ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக ஈரான் கடற்படை கப்பல்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம், நிலையான போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒப்புதல் போன்றவை இதில் அடங்கும். ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் வைப்பது மற்றும் செயல்படும் கப்பல்களிடம் போக்குவரத்து கட்டணம் வசூலிப்பது என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது. ஆனால் அமெரிக்கா இந்த அணுகுமுறையை கடுமையாக எதிர்த்து வருகின்றது. இருப்பினும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பது குறித்தும் நீரிணை வழியிலான கப்பல் கட்டுப்பாடுகள் குறித்தும் சமரசம் குறித்தும் இருதரப்பும் பேசி வருவதாகவும் விரைவில் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெஷன்ஸ் தெரிவித்துள்ளார். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக கூடுதல் கப்பல்களை பாதுகாப்பாக அனுமதிப்பது தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கான இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஓமான் மற்றும் ஈரானுக்கிடையே இடம்பெறும் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டு வருவதை அவர் உறுதிப்படுத்தினார். ஈரானை முழுமையாக அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவது எங்கள் இறுதி மற்றும் நீண்டகால இலக்கு என்று தெரிவித்தார். ஆனால் தற்போதைய உடனடி கவனம் ஹார்மோஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பான போக்குவரத்து மீதே உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜலசந்தி தற்போது திறக்கப்பட்டு எண்ணெய் போக்குவரத்து இடம்பெற்று வந்தாலும் அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக நீண்டகால பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரையில் குறுகிய காலத்தில் கப்பல் அவ்வழியாக பாதுகாப்பாக செல்வது குறித்து தற்போதைய பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். ஈரானுடன் தொடர்கின்ற போரில் அமெரிக்க ராணுவம் தனது கையிருப்பிலிருந்த மிகவும் துல்லியமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய ATACMS மற்றும் PRSM வகை ஏவுகணைகளின் பெரும் பகுதியை பயன்படுத்திவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இது அமெரிக்காவின் எதிர்கால ராணுவ தயார்நிலை மற்றும் சீனா, ரஷ்யா போன்ற எதிரி நாடுகளை எதிர்கொள்ளும் திறன் குறித்து பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தரைவழி தாக்குதல் ஆயுதங்களான ATACMS மற்றும் அதிநவீன PRSM ஏவுகணைகள் கிட்டத்தட்ட காலியாகிவிட்டதாக தெரிகின்றது. கப்பல்களில் தேவைப்படுகின்ற டொமாஹா குரூஸ் ஏவுகணைகளின் உலகளாவிய இருப்பில் போதியளவு பயன்படுத்தப்பட்டு விட்டதாக கூறப்படுகின்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகளான பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் 65%, DAT ஏவுகணைகளில் 38%, பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக CSIS ஆய்வறிக்கை கூறுகின்றது. நீண்ட தூர ஏவுகணைகளின் பற்றாக்குறை காரணமாக ஈரானுக்கு எதிராக மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதல்களை தொடங்கினால் அமெரிக்கா அதிக ஆபத்து நிறைந்த விமானிகளால் இயக்கப்படுகின்ற குண்டுவீச்சு தாக்குதல்களையே அதிகம் நம்பியிருக்க வேண்டி கட்டாயத்திற்கு தள்ளப்படும். ஆயுத குறைபாடு குறித்த எச்சரிக்கைகளை வெள்ளை மாளிகை மறுத்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவிடம் அதிகமான ஆயுதங்கள் உள்ளதாகவும் நமது பாதுகாப்பு நிறுவனங்கள் சாதன அளவிலான வேகத்திலே உற்பத்தியை பெருக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் பென்டகனும் அமெரிக்க ராணுவம் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள முழு திறனுடனும் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்த காலத்தை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய ராணுவ கட்டமைப்பு மற்றும் ஆயுத பலத்தை பெருக்கியுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் ஓமானுடன் இடம்பெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அமெரிக்காவுடன் மீண்டும் போரை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாகவே அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஈரானின் ட்ரோன் உற்பத்தி போருக்கு முந்தைய அளவை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும்
அதன் தற்காலிக பாதுகாப்பு அமைச்சர் மாஜித் இப்னு ரெஷா தெரிவித்துள்ளார். மேலும் புதிய தலைமுறை ட்ரோன்கள் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. போர் நிறுத்தத்தின் போது ஏவுகணை உற்பத்தி நிறுத்தப்படாமல் தொடர்ந்ததுடன் அவற்றின் துல்லியத்தன்மையை மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானிடம் தற்போது 70% ஏவுகணை இருப்பும் 40% ட்ரோன் இருப்பும் அப்படியே இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. கடந்த தாக்குதல்களில் சேதமடைந்த தற்காப்பு அமைப்புகள் பழுதுபார்த்தல், புதிய சாதனங்களை இறக்குமதி செய்தல் மற்றும் நிலத்தடி ஏவுகணை நகராட்சிகளின் செயற்பாட்டை விரிவுபடுத்தல் ஆகிய பணிகளில் ஈரான் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முழுமையான ஒப்பந்தம் அல்லது சரணடைதலை வலியுறுத்தி வரும் சூழலில் ஹோர்மூஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஓமானுடான முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காணப்பட்டு வருகின்றது. ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையத்தை குறிவைத்து ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். செங்கடலில் இந்திய கொடி ஏந்திய சரக்கு கப்பல் மீது வெடிபொருள் படகு மோதி கப்பல் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே சந்தேகிக்கப்படுகின்றது. ராணுவ நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே ஹோர்மூஸ் ஜலசந்தியை திறந்துவிட முடியாது என்றும் ஈரான் நாடு முழுவதும் பரவியுள்ள நிலத்தடி ஏவுகணை தளங்களை அமெரிக்க காவல் அளிக்க முடியாது என்றும் ஈரான் முன்னாள் தளபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் உள்ள தற்போதைய இராணுவ நிலைகளிலிருந்து இஸ்ரேலிய படைகளை முன்கூட்டியே திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது கருத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்கள் அனைத்தையும் முற்றிலும் கீழே வைக்கும் வரையில் காசாவில் உள்ள தற்போதைய நிலைகளிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காது என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களது பாதுகாத்துக் கொள்ளவும் தமது நிலப்பரப்பையும் குடிமக்களையும் பாதுகாக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க முழு அனுமதி வழங்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசுகளுக்கு இடையேயான 7வது சுற்று உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஏற்பாட்டில் செவ்வாய்க்கிழமை இத்தாலி தலைநகர் ரோமில் தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டேமி பிகார்ட் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளும் நீடித்த பாதுகாப்பை உறுதி செய்யவும், இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நீக்கவும், தெற்கு லெபனான் முழுவதும் அந்த மாநில அரசின் அதிகாரத்தை மீட்டெடுக்கவும் இரு அரசாங்கங்களும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பிலிருந்தும் உயர்மட்ட அரசியல் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் ஆகஸ்ட் 6 வரையில் 3 நாட்களுக்கு இடம்பெறுகின்றது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் ஆதரவு அமைப்புகளின் ஆயுதங்களை களைதல், தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளை மீண்டும் நிறுத்தல் மற்றும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான அடித்தளத்தை அமைத்தல் ஆகியவை குறித்தும் தொழில்நுட்ப குழுக்கள் விவாதிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவிற்கு பயணம் செய்து திரும்பிய இங்கிலாந்து பயணிகளிடையே சைக்ளோபோரியாசிஸ் என்ற குடல் சார்ந்த ஒட்டுண்ணி நோய் தொற்று கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய ராச்சிய சுகாதார பாதுகாப்பு முகமை எச்சரித்துள்ளது. ஏப்ரல் 30 முதல் ஜூலை 15 வரையில் இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்கொட்லாந்தில் 67 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. பயண விவரங்கள் கிடைத்த 51 பேரில் 48 பேர் மெக்சிகோவிற்கு பயணம் செய்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 45 மாகாணங்களில் 18,000க்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மெக்சிக்கல் 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சில டாகோஃபெல் உணவகங்கள் பயன்படுத்தப்பட்ட டெய்லர் ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் ஐஸ்பேக் லெட்டூஸ்க்கு இடையே அமெரிக்க பரவலுக்கு காரணமாக அமையலாம் என்றும் அவை திரும்பப் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் சைக்ளோபோரோ ஹயோடெனிஸ் எனும் ஒரு செல் ஒட்டுண்ணியால் தான் இந்த நோய் பரவுவதாகவும் மாசடைந்த உணவு மற்றும் நீர் மூலம் உடலுக்குள் சென்று உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகளவில் பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ, நகரங்களை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்பலைகள் மற்றும் பெருங்கடல்களின் வெப்பநிலை அதிகரிப்பு போன்ற தீவிரமான காலநிலை மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்ற பின்னணியில் இந்த கோடை காலம் இதுவரை வரலாற்றிலே மிக அதிக வெப்பமான ஆண்டாக சாதனை படைக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். தற்போதைய காலநிலை புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டு இதுவரை பதிவான மிக அதிக வெப்பமான ஆண்டுகளின் பட்டியலில் 3ஆம் இடத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. 2024 மற்றும் 2025 ஆகியவை முதல் 2 இடங்களில் உள்ளன. மனித நடவடிக்கைகளால் உருவாகின்ற புவி வெப்பமயமாதல் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் வேகமாக வலுவடைந்து வருகின்ற சூப்பர் எல்னினோ நிகழ்வு காரணமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் 2027 ஆண்டில் உலக வெப்பநிலை இதுவரையில் இல்லாத புதிய உச்சத்தை தொடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை நிறைவேற்க வருகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.